வந்துட்டு நம்ம ஆனுவல் பிளானில் கொடுத்த மாதிரி செப்டம்பரில் பிசி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் தான் இதுவும் கேன்சல் ஆகுது. அவங்க நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 12க்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த இப்போ இருக்கிற அதே ஒரு 2 இயர் எக்ஸ்டெண்டாக இருக்கிற வந்துட்டு ஃபாலோ ஆகும். எப்படின்னா ஜென்ரலுக்கு வந்துட்டு 26, பிசி பிசிஎம் எம்பிசிடிஎன்ஸுக்கு 28, எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 31 வரைக்கும், 18லேருந்து 31, விடோவுக்கு வந்துட்டு 18லேருந்து 37, டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 18லேருந்து 31, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 47 இயர் வரைக்கும். இது வந்துட்டு இப்போ இந்த 2 இயர் எக்ஸ்டெண்டில் இருக்கிற கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது. ஓகேங்களா? இது எது வரைக்கும்னா 12/9/2026 வரைக்கும் தான் இந்த இது. நம்ம கால்ஃபர் இதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படி இன்கேஸ் கால்ஃபர் செப்டம்பர் 12 தேதிக்கு அப்புறமா வந்துருச்சுன்னா இதுதான் ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஓசினா 24 ஏஜ் வரைக்கும், 18 to 24, பிசி எம்பிசி 26, எஸ்சி எஸ்டி வந்து 29 வரைக்கும், விடோவுக்கு 35, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 29, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 45 வயசு வரைக்கும். நமக்கு கால்ஃபர் வரத்தை பொறுத்து இதுவான்னு அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் ரிலாக்ஸேஷனில் ஏஜ் பார் ஆனவங்க கோப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சது எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஸ்கூல் புக் தான் படிக்கிறோம். சரிங்களா? ஸ்கூல் புக் படிச்சது வேஸ்ட் ஆக்காம அடுத்த எக்ஸாம் எஸ்ஐ வரப்போகுது, எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ குரூப் 4 வரும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை கேரி ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுதான்ப்பா, நல்லா பார்த்துக்குங்க. நம்ம கால்ஃபர் வரத்தை பொறுத்து தான் இந்த இதுக்குள்ள கால்ஃபர் வந்துச்சுன்னா இது ஃபாலோ ஆகும், இதுக்கு அப்புறம் கால்ஃபர் வந்துச்சிங்கன்னா இதுதான் ஃபாலோ ஆகும். சரிங்களா? இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாரும் நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகேப்பா.